வணக்கம், நான் உங்க ஜுபைதா zacs kitchen இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி. இது பாத்தீங்கன்னா பேசிக் பிகினர்ஸ் இப்பதான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த சிக்கன் கிரேவி கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை நான் ரொம்ப டீடைலா சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பக்கத்துல இருக்க சின்ன பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்ன்றத முதல்ல போய் பார்த்து வந்துடலாம். ஸோ சிக்கன் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு சிக்கன் தேவை. சிக்கன் ஒரு 750 கிராம் எடுத்துக்கலாம். வெங்காயம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். அதே மாதிரி 2 பெரிய சைஸ் தக்காளி நல்லா பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். பூண்டு அதே மாதிரி நீங்கள் பெரிய பல்லு பூண்டு எடுக்கிறீங்கன்னா 2 எடுத்துக்கோங்க. சின்னது எடுத்தீங்கன்னா ஒரு 3-4 எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா பொடிசா நறுக்கி வச்சுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம், நம்ம லாஸ்ட்டில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு பெப்பர் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு சுவைக்கு ஏற்ப, எண்ணெய் 3 ஸ்பூன், தண்ணி குக் பண்ணுறதுக்கு இல்லை நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தான் குக் பண்ணுவோம். அதுக்காக தண்ணி. இது பேச்சுலர்ஸ் குக்கிங்கிறதுனால நான் ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இப்போ சில்லி பவுடர் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு எப்படி குக் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஒரு பேனை ஃபஸ்ட்டு நம்ம சூடு பண்ணிக்கலாம். அந்த பேன் நல்லா சூடானதும் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய தீயை மீடியமுக்கு மாற்றிடுங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாம். பூண்டை போட்டுட்டு ஒரு 30 செகண்டுக்கு, அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ பூண்டு நல்லா லைட்டாக வதங்கினதும் இதில் நம்ம பொடிசு நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இந்த கிரேவியில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வெங்காயம் நல்லா குக் ஆயிருக்கணும், நல்லா வதங்கியிருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணினா எவ்வளோ தண்ணி? 5 ml அளவுக்கு தண்ணி. அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதையும் நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணி எல்லாமே வற்றிடணும். இந்த எல்லா ப்ராசஸுமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்கிறோம். ஃபுல்லாக வைக்கல, ஸ்லோலையும் வைக்கல, மீடியம் ஃப்ளேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதையும் நல்லா போட்டு வதக்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ தண்ணி? அதே அளவு தான், 5 ml தண்ணி ஊற்றிட்டு அதையும் நல்லா குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணிட்டு இது நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் மாறி வரும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் நறுக்கி வச்சிருக்க நாட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். நாட்டு தக்காளி சேர்த்தா ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நாட்டு தக்காளி உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா மசிஞ்சு வதங்கிடும். எப்பயுமே தக்காளி சேர்த்ததும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடணும். இப்போ உப்பு சேர்த்ததும் அதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கணும். அதே மாதிரி தான் நம்ம எப்படி வெங்காயத்தை வதக்கணும் இல்லையா, அதே மாதிரி தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது இதில் இன்னும் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கிரேவி தேவை இல்லையா, அதனால நல்லா ஒரு தண்ணியை ஊற்றிட்டு இப்போ இதில் ஒரு 20 ml தண்ணின்னு வச்சுக்கோங்களேன். இந்த அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அதை குக் பண்ணி எடுத்துக்கணும். வெங்காயமும் நல்லா குக் ஆகிடுச்சு. அதே மாதிரி தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம எல்லாம் நம்மளுடைய மசாலாவையும் சேர்த்துடலாம். மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு திரும்ப நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு நீங்கள் எது வரைக்கும் வதக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இது எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கணும். இந்த பாருங்கள், நல்லா சுருளை வதக்கிட்டாச்சு. சைடில் எண்ணெய் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் நம்ம கழுவி வச்சிருக்க கோழியை சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோழி ஒரு சில பேருக்கு கவுல் அடிக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் குக் பண்ணுறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். கோழியை 7 தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. 7 தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டிங்கன்னா கோழி கொஞ்சம் கூட வாடை அடிக்காது, கவுல் வாடை அடிக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே தக்காளி சேர்க்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தேவைப்படுற மாதிரி இருந்தது, நான் உப்பு சேர்த்துட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா கோழியும் தண்ணி விடும், ரொம்ப இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா உங்களுக்கு கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருந்தோம். நல்லா கோழியும் தண்ணி விட்டுருக்கு, கோழியும் நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டு மேலே தனியாத்தூள் போட்டு இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி. சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்த்துருந்தீங்க இல்லையா? பிரியாணிக்கு பக்கத்தில் யூஸ்வலா நம்ம கத்திரிக்காய் பச்சடி வச்சுக்குவோம். எங்க வீட்டுல பிரியாணிக்கு பக்கத்துல இன்னொரு நான்வெஜ் தான் வேணும். ஸோ மட்டன் பிரியாணினா ஒரு சிக்கன் கிரேவி, இது அவ்வளோ எம்மையா இருக்கும். மட்டன் பிரியாணி கூட இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ இதை பிரியாணிக்கு செம்ம சைட் டிஷ் கூட. இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப், லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.